வெல்கம் டு அம்மு வேர்ல்டு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வேலை ஜாஸ்தி. வாங்க பார்க்கலாம். காலையிலே ஃப்ரெண்டு வாசலை தூத்து தொளிச்சு ஒரு கோலத்தை போட்டால் 2 ரோஜா பூ அழகாக விரிஞ்சு கிடந்து. இதுக்கடையில் நைட்டு டிஃபனுக்கு தோசைக்கு அரிசி ஊற வச்சுட்டு அப்படியே சோத்துக்கு தீப்பத்தை வச்சுட்டு பின் வாசலையும் கூட்டி செடியெல்லாம் அள்ளி வச்சாச்சு. இதுக்கிடையில் பால்காரன் வந்துட்டான். ஓகே, நீ பாலை வாங்கி டீயை போட்டுடலான்னு சொல்லிட்டு டீக்கு அடுப்பில் வச்சாச்சு. தண்ணி சூடாக விட்டு சோத்துக்கு ஓகே, நம்ம இனி அரிசி எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு சோத்துக்கு அரிசியை பிரிஞ்சு போட்டுட்டு அப்படியே சூடாக டீயும் 4 பிஸ்கட்டை வச்சு அதுவும் டீ ரெடி ஆகிட்டா. ஓகே, அதையும் குடித்தாச்சு. இன்றைக்கி கோயிலுக்கு போகணும், அதனால் சிம்பிளாக சமைச்சா போதும். ஓகே, கொஞ்சமாக அரிசி போட்டு சோறு வாங்கிட்டு அப்புறமா கொஞ்சம் ரசமும் ஒரு உருளைக்கிழங்கு கூட்டும் வைக்கலான்னு பிளான் பண்ணினேன். எனக்கு சுத்தமாக உருளைக்கிழங்கு கூட்டு பிடிக்காது, நாங்கள் கோயிலில் சாப்பிட்ருவோமா. ஓகே, ஆற்றுக்காரருக்கு தானே, இதுக்கு போய் அந்த கூட்டு இந்த கூட்டு சாம்பார் ரசம்னு என்னத்துக்கு எல்லாம் போட்டு வச்சுருப்பானேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வச்சு முடித்து அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் துணி இருந்து அது கொஞ்சம் வெயில் இன்னைக்கு நல்லா அடித்தா. ஓகே, துவைச்சி போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு துணியை துவைச்சிட்டு இதுக்கிடையில் மாவும் கிரைண்டரில் அரைக்க போட்டாச்சு. மொட்டை மாடியில் போய் துணியும் கொண்டு காய போட்டுட்டு வீட்டுக்கு மாவையும் அள்ளிக்கிட்டு அப்படியே கையோட கிரைண்டரையும் கழுவி வச்சுட்டேன். அது நம்ம உடனே கழுவிட்டால் ஈஸியாக இருக்கும். அதனால் கழுவி அதையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு படன்னு குளிச்சு பிறப்பிட்டு கோயிலுக்கு போனோம். நாங்கள் எந்த கோயிலுக்கு போனோம் தெரியுமா? தாளக்குடியில் இருக்குது ஔவையாரம்மன் கோயில். அங்கே நல்ல காற்று, இன்னைக்கு வெயில் நல்ல ஜாஸ்தியாக தான் இருந்து இந்த காற்றுனால ரொம்ப நமக்கு வைக்க தெரியலை, பயங்கர கூட்டம். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். இங்கே பார்த்தா வராண்டாயில் எல்லாரும் விதமாக கொழுக்கிட்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு தரமாண்டாவை நம்ம வேணா காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிடான்னு கோயிலுக்குள்ளே. சரி ஓகே அப்படின்னு சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு மலை மேலே ஒரு முருகன் கோயில் இருக்குது. இங்கே இந்த ஔவையாரம்மன் கோயிலுக்கு வரவங்க எல்லாம் இந்த மலை மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு வருவாங்க. நாங்களும் போய் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் அக்கா மாரோ 3 பேர் இருக்காங்க, எங்கள் பெரிய பிள்ளைங்க வந்திருந்தாங்க கூடாவே. சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தால் சும்மையாக இருக்க முடியுது. நைட்டுக்கு டிஃபனு கடலைக்கு ஒரு 5 தோசையும் சுட்டு சாப்பிட்டாச்சப்பா. இன்றைக்கி முழுது முடிஞ்சு.